ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? அப்ப இவங்களுக்கும் என் பேத்தி காணாம போனதுக்கும் சம்பந்தம் இருக்கு, கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. இந்தம்மா ஜனனி, உன் கால்ல விழுந்து கேக்குறேம்மா. உன் அகம்பாவத்துக்காக என் பேத்தி வாழ்க்கையை அழிச்சிடாதம்மா. மாப்பிள்ளைய பழிவாங்க, அவர் பொண்ண பழி கொடுத்துறாத. என் பேத்திய கொடுத்துருமா என் பேத்திய. பெரியப்பா இங்க வருங்க, இட்டு வாங்க ஒரு நிமிஷம். கோவமா இருக்கிறீங்க, ஆதங்கமா பேசுறீங்க, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடாதீங்க, சுடிச்சொல்லா பேசாதே. எனக்கு என் ரோஷத்தை விட என் பேத்தி தாமா முக்கியம். தெரியுது. எதிரிகளோட சேர்ந்துக்கிட்டு காவாலித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அது எனக்கு தெரியும். அந்த அரசெல்லாம் நல்ல மனுஷனா? நம்ம குடும்பத்தையே சீரழிக்கணும்னு நிக்கிறாங்க. அவன் கூட சேர்ந்துக்கிட்டு இவ திட்டம் போடுறான்னா அப்ப எந்த அளவுக்கு போயிட்டான்னு பாரு. இந்த பாரு ஜனனி, உனக்கு காசு பணம் ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு. என் மாப்பிள்ளை கிட்ட பேசி உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேம்மா. இல்ல வேற எந்த கர்மம் வேணாலும் சொல்லி தொலைமா, என் தலைய அடமானம் வச்சாது செய்யறேம்மா. ஆனா என் பேத்தி எனக்கு வேணும்மா. பாருமா, உனக்கு இன்னைக்கு வரைக்கும் தான் டைம். என் பேத்தி மட்டும் வரல, நிச்சயமா உன் பேரை எழுதி வச்சுட்டு நான் ஏதாவது பண்ணிப்பேன். இது சத்தியம்மா. சத்தியமா சொல்றேம்மா, இவதான் கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கா. எனக்கு நல்லா தெரியும் ஜனனி, என் பேத்தி வரணும், வந்தே ஆகணும். இந்த கேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச சத்தியமா உன்னை விட மாட்டேன். என் சாவுக்கு நீதான் காரணம்னு எழுதி வச்சுட்டு செத்துடுவேன். என் உசுரை எடுத்துட்டு எப்படி நீ நல்லபடியா புள்ள பத்துக்கிறன்னு பாத்துடுறேன். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, வெளியே போய் மாத்த. சக்தி, வார்த்தையை அளந்து பேசு. என்ன அவரை வெளியில போ சொல்ற? அத சொல்றதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காரு, இவருக்கு என்ன உரிமை இருக்கு? இவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்றீங்களாப்ப? பேத்திய காணுங்கிற ஆதங்கத்துல 1000 பேசுவாரு. அவர் பேசுறதுல பாதி கரெக்ட் தானே?